2025ல ரிலீஸ் ஆன ஒரு இந்தோனேஷியன் ஹாரர் மூவி தான் ஜலன் புலங்க். இந்த மூவியோட சீன்ஸை வந்துட்டு நீங்கள் கண்டிப்பாக இன்ஸ்டாவில் பார்த்துருப்பீங்க. ஸோ மூவியோட ரிவ்யூவுக்கு போகிறதுக்கு முன்னாடி இந்த மாதிரியான வித்தியாசமான மூவிஸோட ரிவ்யூவுக்கு நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் மூவியோட ஸ்டோரியை பற்றி பார்த்தோம்னா, நம்ம ஹீரோயின் சின்ன வயசுல இருக்கும்போது அவங்களோட பர்த்டே அன்னைக்கு அவங்களோட வீட்டுக்கு முன்னாடி ஒரு லேடி தூக்கு மாட்டி செத்து போயிடுறாங்க. அண்ட் அதுக்கப்புறமா ப்ரெசென்ட்ல நம்ம ஹீரோயினுக்கு மேரேஜ் ஆகி 2 பெண் குழந்தைங்க அண்ட் ஒரு பையன் இருக்காங்க. இப்படி இருக்கும்போது நம்ம ஹீரோயினோட கடைசி பொண்ணை சுற்றி ஒரு சில மர்மமான விஷயங்கள் எல்லாமே நடக்க ஆரம்பிக்குது. ஒரு கட்டத்தில் அந்த பொண்ணை கொல்றதுக்குன்னு ஒரு பேய் துரத்திக்கிட்டு இருக்குது. இதனால நம்ம ஹீரோயின் தன்னோட பொண்ணை காப்பாற்றுறதுக்காக தன்னோட பசங்களை கூட்டிக்கிட்டு ஒரு ஜேர்னி ஆட்டம் கிளம்புறாங்க. ஸோ அதுக்கப்புறமா அவங்க தன்னோட பொண்ணை காப்பாற்றினாங்களா இல்லையா, அண்ட் அந்த பேய் யாரு எதுக்காக இவங்களை கொல்றதுக்காக தெரியுது அப்படிங்கிறதான் படத்தோட ஸ்டோரி. படத்தில் இருக்கிற ஹாரர் சீன்ஸ் எல்லாத்தையுமே நல்லாவே எடுத்திருந்தாங்க. ஒரு சில சீன்ஸ் வந்துட்டு பயப்படுற மாதிரியே இருந்துச்சு. அண்ட் ஹாரரை தாண்டி மதர்ஹூட்டையுமே எக்ஸ்ப்ளோர் பண்ணியிருக்காங்க. ஸோ தாய்மை அப்படிங்கிறது தன்னோட பசங்களுக்காக எந்த எக்ஸ்ட்ரீமுக்கு வேணாலும் போகும் அப்படிங்கிறத அழகாவே எடுத்து காட்டியிருந்தாங்க. படத்தில் ஆர்ரேட்டடான சீன்ஸ் வந்துட்டு நிறையவே இருக்குது. படம் பூராவுமே ரத்த கலரியாக தான் எடுத்து வச்சிருக்காங்க. ஸோ ஆர்ரேட்டடான மூவிஸ் வந்துட்டு உங்களுக்கு செட் ஆகாது அப்படின்னா கண்டிப்பாக இந்த மூவியை நீங்கள் தவிர்க்கிறது நல்லது. அண்ட் இந்த படத்தோட கிளைமேக்ஸ் வந்துட்டு எனக்கு ரொம்பவே பிடிச்சிருந்துச்சு. ஒரு சில மிஸ்ட்ரீஸ் எல்லாத்தையுமே ரிவீல் பண்ணி நல்லாவே முடிச்சிருந்தாங்க. அண்ட் படத்தோட செகண்ட் ஹாஃப் வந்துட்டு பரபரன்னு நிறைய ட்விஸ்ட் எல்லாமே வச்சு கொண்டு போயிருந்தாங்க. அந்த ட்விஸ்ட்டுமே எனக்கு நல்லாவே ஒர்க் ஆகிருந்துச்சு. ஸோ நீங்கள் ஒரு ஹாரர் மூவி ஃபேனாக இருந்தீங்கன்னா இந்த மூவி வந்துட்டு உங்களுக்கு மஸ்ட் வாட்ச் அப்படின்னே சொல்லுவேன். இந்த மூவி பார்த்து முடிச்சதுக்கப்புறமா ஒரு பெஸ்ட்டான ஹாரர் மூவி பார்த்து முடிச்ச ஃபீல் வந்துட்டு உங்களுக்கு கண்டிப்பாக கிடைக்கும். படத்தில் நெகட்டிவ் அப்படின்னு சொல்கிற மாதிரி எதுவுமே இல்லை. மேபி ஒரு 10 minutes ட்ரிம் பண்ணியிருந்தாங்கன்னா ஓகேவா இருந்திருக்கு. இந்த மூவி வந்துட்டு தமிழ் டப்பிலெல்லாம் கிடையாது. ஸோ அதுக்காக நீங்கள் ஃபீல் பண்ண வேண்டிய அவசியமே இல்லை. ஏன்னா இந்த படத்தில் வந்துட்டு டைலாக்ஸ் அப்படிங்கிறது ரொம்ப கம்மி தான். ஸோ நான் சொன்ன மெயின் பிளாட் உங்களுக்கு புரிஞ்சாலே போதும், படத்தை நீங்கள் பார்த்துடலாம். ஆக மொத்தத்தில் இந்த படத்துக்கு நம்மளோட ரேட்டிங் 4 out of 5. ஸோ வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணிடுங்க. நான் உங்களை இன்னொரு ஆசமான மூவியோட வந்து சந்திக்கிறேன். பை படிஸ்.